ஹாப்பி சண்டே பிரீத்தி. ஹாப்பி சண்டே ராம். ஒரு வாரமா காணாம போயிட்டீங்க, எங்க போயிருந்தீங்க? ஒரு வாரமா வந்து உடம்பு சரியில்லைங்க. சரி, ஓகே, நம்பிட்டோம். ஸோ கடந்த 2 நாட்களா நானும் ஜீவிதாவும் என்ன பேசிட்டு இருந்தோம், என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சர் வந்து ஹியூமன் லைஃப்க்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது, அதாவது நம்ம ஏர்த்ல நம்மலாம் வாழ்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு வந்து எப்படி ஆப்டா அமைஞ்சிருக்கு, இதுவே ஒரு சில மாறுதல்கள் நடந்தா எப்படிலாம் வந்து நம்ம எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அதான் கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, உண்மையிலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் விட்டு பேசியிருக்கீங்க. பட் நல்ல வேலை கொஞ்சம் மிச்சம் வச்சதால இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டரே வந்து ஒரு சூப்பரான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எர்த்க்கு வந்து ஒரு நாள்னா எத்தனை ஹவர்ஸ் இருக்கு சொல்லுங்க? 24 ஹவர்ஸ் இருக்கலாம். ஆனா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல ரொம்ப பின்னாடி ஒரு சில மில்லியன் இயர்ஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8 ஹவர்ஸ் தான் இருந்திருக்கான். ஓகே. சோ அந்த எர்த்தை சுத்தி மூன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம நிலா என்ன பண்ணிருக்குன்னா அதுக்கு நிறைய கிராவிடேஷனல் பவர் இருக்கிறதால வந்து எர்த் வந்து வேகமா வந்து புல் பண்ணி ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இப்ப மாத்தி வச்சிருக்கான். ஓகே, டிஸ்டன்ஸ் கிட்ட வந்ததுனால வந்து 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, எனவே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் முன்னாடி இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 29/5/2016 ஞாயிற்றுக்கிழமை, துர்முகி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54 ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி அஷ்டமி. நட்சத்திரம் சதயம். சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. பிரீத்தி, நம்ம எர்த்க்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மின்னல் இருக்கு இல்லையா, சோ மின்னல தான் வந்து எர்த்தோட எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மின்னல் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க. பட் என்னதான் வந்து மின்னல் வந்து இதனால லைஃப்க்கு வந்து பாதிப்பு இருந்தாலும் ஹியூமன் லைஃப்க்கு வந்து ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எர்த்தோட அட்மாஸ்பியர்ல வந்து மீத்தேன், வாட்டர், இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஹியூமன் லைஃப்க்கு. அது வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மின்னல்கள் வருது இல்லையா, சோ இது மூலமா தான் அமினோ ஆசிட்ஸ், சுகர்லாம் வந்து அட்மாஸ்பியர்ல வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை உறுதி பண்ற வகையில பாத்தீங்கன்னா 1953ல மில்லர் யூரே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க மின்னல் தான் வந்து இந்த வகையில வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கெமிக்கல்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸும் சுகரும் வந்து அட்மாஸ்பியர்ல வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது வந்து மின்னல் தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, மின்னல்னாலே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி நீங்க மக்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம எல்லாருக்காகவும் வந்து அருமையான இசை தரத்துக்காக இசை ஜாமான்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? இது சங்கீத ஸ்வரங்கள். Mama papa mama nini mama papa mama sasa mama papa mama nini ni papa
सीतापति नामन सुना सीतापति नामन सुना सीतापति नामन सुना सीतापति नामन सुना सीतापति ప్రేమ జోచి నాపై
ராம், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே உயிர் வாழ்றதுக்கு, நம்ம மட்டும் இல்லை பிளான்ஸும் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பட் இது எல்லாமே வந்து இனிஷியல் பீரியட்ல வந்து கரையாதான். யூனிவர்ஸ்ல எங்கேயுமே இது இல்லாம இருந்திருக்கு. இதெல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார்ஸ் தான் வந்து இந்த கேசஸ்ல வந்து எமிட் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப நாள் வாழாதான், ஷார்ட் பீரியட் தான், கொஞ்ச நாள்லயே வந்து இந்த ஸ்டார்ஸ் தோன்றி அப்புறம் அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ் இருக்கிறதால தான் வந்து நம்ம கார்பன் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இன்கேஸ் வேர்ல்ட்ல ஸ்டார்ஸே இல்லாம இருந்திருந்தா நம்மளோட வந்து அதாவது மனிதர்களோட தோற்றமே இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் லைஃபே வந்து பாசிபிளா இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, ஸ்டார்ஸ் வந்து அது கஷ்டப்பட்டாலும் வந்து நம்மளெல்லாம் வாழ வச்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீங்கோட லைஃப் வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பத்தி பேசுறதுக்காக ஆனந்தி ரகுபதி காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் இந்த செக்மெண்ட்டில் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படியெல்லாம் குழந்தைங்கள வளர்த்தணும், பெரியவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹாப்பியாக இருக்கணும், ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம இல்லை அப்படின்னு எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ பாசிட்டிவாக நம்ம இல்லை அப்படின்னா எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, நிறைய நேரத்தில் சிரிக்கவே மாட்டாங்க, சிரிக்கவே தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிலர் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த விஷயமா தான் சொல்கிறத வந்து தெளிவாக சொல்ல தெரியாமல் இருப்பாங்க. இது கூட வந்து பாசிட்டிவ் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும், எப்போவுமே சேஃபர் ஜோனில் தான் பண்ணுறதையே பண்ணிட்டு இருந்தால் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து கூட பாசிட்டிவான, அவங்களுக்கு திடீர்னு ஒரு வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வுன்னு வந்துருச்சு அப்படின்னாலோ எதையாவது எதிர்நோக்குனாங்கன்னா அவங்களால அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ இதை வந்து மாற்றிக்க தெரியணும். அப்படி மாற்றிக்க முடியாதவங்க பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியான அட்மாஸ்ஃபியராக உங்களுக்கு பிடிக்காது. சிலர் சிரிக்கிறது, சிலர் சந்தோஷமாக இருக்கிறது, சிலர் லைஃப்பில் ரொம்ப பெரிய முன்னேற்றம்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் தள்ளி நின்று பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அது நமக்கு ஒத்தே வராதுன்னு நினைக்கிறவங்க கூட பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொசைட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா எப்போவுமே பியர்மேட்ஸ் கூட அவங்களோட குரூப்போட மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. என்ன சொன்னாலும் ஓப்பனாக பேசவே மாட்டாங்க, தான் மனசுக்குள்ளே நினைக்கிறது வெளியில் கொண்டு வர தெரியாத ஒரு ரகமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தன்னை எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணணும். இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸில் கூட புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணாது. இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய எதையோ அழுத்தி வச்சுருக்காங்க, ரொம்ப நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுமாரி குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ப்ரெக்னென்சியில் அம்மா கிட்ட ஆரம்பிச்சா இருக்கலாம், இல்லை தன்னோட இளம் பருவத்தில் நிறைய சாப்பாடு குவாலிட்டியான டயட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பத்தாமல் அந்த குழந்தை வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது சிக்னஸில் இருக்கலாம், நல்ல தூக்கம் நல்ல டயட்டு அந்த மாதிரியான சில கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்கனால ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி எக்ஸ்டர்னலாக சில கண்டிஷன்ஸை மாற்றலாம். நல்ல டயட் கொடுக்கறதுல ஆரம்பித்து நல்ல தூங்க வைக்கிறது. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா குழந்தைங்க பெரும்பாலும் தூங்காமல் இருக்க மாட்டாங்க, அதுமாரி ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி சில விஷயங்களை மாற்றலாம். அதை மீறி ஜெனட்டிக்காகவே அப்பா அம்மா மாதிரி ரொம்ப ரிசர்வ் டைப்பாக ரொம்ப அதிகம் பழகாத குழந்தைங்களா இருக்காங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி மாற்றலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சில ஜெனட்டிக் விஷயத்தை மாற்றவே முடியாது தான். அம்மா அப்பா மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற குழந்தைங்க ஒரு ஸ்டேஜில் மாறி வருவாங்க, ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்கெல்லாம் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்கள மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் முதல்ல அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புதுசானா அதுக்காக தினம் ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? எல்லாத்தோட கேள்வியும் அதுதான். ஃபிஷர் ப்ரைஸ் டாய்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னா அது ஒரு 2000 1500 வருது. பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்கணுமா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், பார்க்காத எத்தனையோ பொருள் இருக்கும், அந்த குழந்தை பழகாத சில விஷயங்கள் இருக்கும். நானே என்னோட சின்ன வயசில் என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 4 வயசு 3 வயசில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே என்ன கேம்ஸ் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா சின்ன நிலக்கடலை, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பயிர் அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு, சிச்சோ அம்மா தெரியாமல் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன்டா கண்ணா, இதை கொஞ்சம் பிரித்து தரையா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவேன். அந்த குழந்தைக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது தனித்தனியாக பிரிக்கிறது. ஏன்னா லைஃப் டைமில் அது ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெருசாக கண்டுபிடிக்கணும், பெரிய பசில்ஸ் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த குழந்தை பண்ணாத சில விஷயம் ஏதாவது
எதையாவது கொடுத்து பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாங்க. அந்த மாதிரி தினம் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கை கொடுங்க. நம்மளே ஹியூமன் இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் நேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, தினம் போகிற ரோடு அவங்களுக்கு பிடிக்காதான், ஏதாவது ஒரு புது ரோடில் போகும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான பர்சனுக்குரிய ரகம். சிலர் வந்து புது ரோடில் போகிறது ரொம்ப சேஃபாகவே நினைக்க மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க் இருக்குது, ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கம்மியான ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு புது டாஸ்க்கு கொடுக்கறது எல்லா அம்மாவும் எல்லா ஏஜ்லேயும் செய்யுங்க. நான் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே செய்ய சொல்லுவேன். ஒரே இடத்துல படுக்க வச்சுருக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள 3 மாதம் வரைக்கும் நல்லா சுற்றி டவல்லாம் சுற்றி ஒரே பெட்ரூமில் ஒரே பெட்டில் ஒரே காட்டில் பார்த்த மாதிரி அப்படியே சீலிங்கை பார்த்து படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து கூடவே கூடாது. அந்த குழந்தை 1 மாதம் ஆகிறதுக்குள்ளே வீட்டில் எல்லா ஆங்கிள்லேயும், ஒரு நாள் கிச்சன், ஒரு நாள் வராண்டா, ஒரு நாள் பெட்ரூம், ஒரு நாள் ஹால், இப்படி எல்லா இடத்துலையும் படுக்க வைங்க. திருப்பி படுக்க வைங்க. லெஃப்ட் சைடு கொஞ்ச நேரம், ரைட் சைடு கொஞ்ச நேரம், எதையாவது புதுசாக பார்க்கட்டும்னு சொல்லுவேன். அடுத்தது கையில் டச் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, இப்படி தினம் புதுசான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதுவெல்லாம் வந்து சின்னதுலேருந்தே அந்த குழந்தைங்கள என்ன அடுத்தது என்னன்னு தேடுறதுக்கு ஒரு விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நிறையா பெரிய வயசு வரைக்கும் கூட செய்யுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்லேயே நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு புது டிஷ், இன்றைக்கி ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஏதாவது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷாக கூட இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஏதாவது புதுசாக செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி புது விஷயம் எப்போவுமே ஹியூமன் வந்து பிரெயினில் வந்து டொப்பாமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதனோட வீரியம் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு புது டாஸ்க் பண்ணுறீங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே உங்களை அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவாக வச்சுக்கிற வேலையை உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொட்டீனாக அதே ரூட்டு, அதே பஸ்ஸு, அதே ஸ்டேரிங், அதே மாதிரி பீப்புள், அதே மாதிரி கிச்சன், இப்படி எல்லாம் இருக்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடிக்கடி சைக்கலாஜிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து பேசிக்குவோம். ஸோ இப்படி புது விஷயத்தை குழந்தைகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்மெல்லுக்கும் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். பயங்கர டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய லாவெண்டர் மாதிரி, லெமன் மாதிரி சில ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து பிரெயினில் ஸ்டிமுலேட் பண்ணவங்கள, அந்த ஏரியாவை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் சில நர்வ்ஸ் எல்லாம் அவங்கள வேகமாக செய்யுன்னு சொல்லிட்டு மாற்றும். அவங்கள அமைதியாக இருக்க விடாது, டல்லாக இருக்க விடாது. ஸோ ப்ளசன்ட் ஸ்மெல்லுக்குள்ளே இருங்க. குழந்தைங்களுக்குமே நாங்கள் வந்து கை குழந்தை, ஈவன் 10 நாள் 15 நாள் குழந்தைகிட்ட கூட ஸ்மெல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்களே வீட்டில் பாருங்களேன், யார் வந்து அதிகமாக ஸ்மெல்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரே ஸ்மெல் வரும், சில 4 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா 3 பேர் பேசவே மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் என்னமோ ஸ்மெல் வருது, கிச்சனில் ஏதாவது வச்சுட்டிங்களா அப்படின்னு, இல்லை சாப்பிடும்போது நல்ல ஸ்மெல் வருதே அப்படின்னு ஸ்மெல்லுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறவங்களெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. ஒரு அலைன்மெண்ட்டோடு எல்லாமே இருக்கணும், ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பங்க்சுவலாக ரொம்ப பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மெல்லுக்கும் ஆக்ஷனுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. அதே மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணும், ரைட் பிரெயின் என்ன பண்ணும், இது மந்தமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட் பிரெயின் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ரைட் பிரெயின் சைடு ஆக்டிவாக இருக்கும்போது லெஃப்ட் பிரெயின் கொஞ்சம் டம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை வந்து குழந்தைங்கிட்ட மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலாக இருக்கிற மிட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணினா 2 பிரெயினுமே வேலை செய்யும். இதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஊரில் பெரியவங்க தோப்பு கர்ணம் போடுறதுல ஆரம்பித்த விஷயந்தான் இது. ஸோ 2 பிரெயினும் வேலை செய்கிற மாதிரி மிட் பிரெயினை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சில கிளாஸஸ் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணணும், பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி, பெயிண்டிங்கோ இல்லை ட்ராயிங்கோ 2-3 கலர்ஸோடு சம்மந்தப்பட்டு நம்மளை கொஞ்ச நேரம் என்கேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பிரெயின் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆரம்பிக்கும். அது வந்து பார்க்குறது எல்லாம் வந்து வேறு மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளும் சரி குழந்தைங்களும் சரி வீட்டில் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இல்லை, இன்றைக்கி நம்மளோட டே அவ்வளோ சுவாரஸ்யமாக போகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை பிக் பண்ணுங்கள். ஸ்மெல் ரிலேட்டடாக இருக்கலாம், நல்ல லாவெண்டர் அல்லது லாவெண்டருங்கிறது பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கெமோமைல் ஆயில்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி லெமன் கிராஸ் ஆயில், இதெல்லாம் வந்து நல்ல பிராண்டடில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபியூ ட்ராப்ஸை போட்டு நல்லா ஸ்மெல் பண்ணலாம். இல்லை நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா வீட்டில் அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு 2-3 கலர் க்ரையான்ஸ் எடுத்து வச்சு உட்காந்து வரையலாம். இதை குழந்தைங்கிட்ட தயவுசெய்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நல்ல ட்ராயிங் பெயிண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் மிங்கிள் பண்ணும். ரொம்ப ஒரு மாதிரி கிளாரிட்டியோடு இருப்பாங்க அந்த குழந்தைங்க. எதையுமே சிந்திக்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் சின்னவங்களுக்குன்னு சொல்ல, பெரியவங்க சின்னவங்க எல்லாமே இதை ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணோம், ஸோ ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிவோட நைட்டு அந்த டேவை முடிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சா, நான் என்ன பண்ணணும்னு நினச்சோன்னா அது பண்ணி முடிச்சோமா, அது பண்ணலை அப்படின்னா உடனே அடுத்தவங்ககிட்ட தயவு செய்து குறைய கண்டுபிடிக்க வேண்டாம். நான் இன்றைக்கி என்ன தப்பாக பண்ணினேன், எந்த மாதிரி டைமுக்கு இதை ஃபாலோ பண்ணல, இது ஒருத்தர் நான் கிளாரிட்டியோட சொல்லலை, இல்லை செய்யவே முடியாதுங்கிற விஷயத்த நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் என்னோட பேர்டன் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நைட்டில் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னாலே அடுத்த நாளுக்கு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குழந்தைகிட்டையும் செய்யுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட இருக்கீங்களா இல்லைங்கிறத முக்கியம் இல்லை. காலையில் எழுப்பும்போது அந்த குழந்தைங்கள டச் பண்ணி எழுப்பி கொஞ்சம் நல்ல இயற்கையான நேச்சுரல் சீனரி இருக்கிறத கண்ணு முழிக்க வச்சு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு சன்லைட் படுற மாதிரி அந்த குழந்தைங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நைட்டில் அதே மாதிரி தூங்கும்போது ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதர் அது அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு உன்ன டே அப்படிங்கிறத அந்த குழந்தை உங்ககிட்ட வாய் விட்டு சொல்லாட்டியும் பரவாயில்ல, தானே அதை நினச்சிக்கிற அளவுக்காவது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹாப்பியாக முடிச்சு. ஒருவேளை அந்த குழந்தை அப்செட்டாக இருக்குது, இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த குழந்தை, அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு அது பெருசு. அப்படி இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டு கிளென்ஸ் பண்ணி அவங்க அடுத்த நாளைக்கு அதை தூக்கிட்டு போய் வச்சுக்காத மாதிரி, பிரெயினில் அதை செட்டில் ஆகிறதுக்கு விடாத மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவன் இன்னைக்கு பண்ணின நல்ல விஷயத்தை ஏதாவது ஹைலைட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை லைஃப்பில் வர மாதிரி மாற்றுங்க. இப்படி டே பை டே நம்ம சில ஆக்டிவிட்டீஸை மாற்றும் போது அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு ஹாப்பி பர்சனாலிட்டியாக, எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு குழந்தையாக, நிறைய புதுசு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேச்சருடைய குழந்தையாக கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை மறுபடியும் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. பிரீத்தி, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மின்னல் வர்றது வந்து அப்போதைக்கு வந்து பாதிப்பாக இருந்தாலும் அது வந்து எர்த்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, ஹியூமன் லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தான் எர்த் குவேக், அதாவது நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, பூகம்பம். ஆமாம், பூகம்பமும் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அழிவு அப்படிலாம் வரும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எர்த்ல வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிலநடுக்கம் வரதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. போதுமான கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவை அப்படின்னா வந்து அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நிலநடுக்கம் எங்கேயாவது வந்தாதான் அந்த ஓஷன் ரிவர்ஸ்லாம் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குமா, நியூட்ரியன்ஸ் இருக்குமா, அதெல்லாம் சமமா எல்லா கண்டங்களுக்கும் கான்டினென்ட்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து வர்றதுக்கு காரணம் வந்து இந்த எர்த்குவேக் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப பூகம்பம் நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கரை நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூகம்பமும் நல்லது. ஓ சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய 12 ராசிக்கான யோக பலன்களை சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் தேதி 5வது மாதம் 2016ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக, லாபத்தின் அளவு, பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள், பணம் வருவதற்கு எதிர்பார்த்து இந்த அமைப்புக்கு வந்து சேர்வதற்குண்டான அனுகூலமான நாளாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், திட்டமிடாத செய்யக்கூடிய பலவிதமான விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு யோக பலத்தையும் பெற்றுத் தருவதற்குண்டான நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. மேலும் பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகள் கூப்பிடக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏற்றத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களுக்கு உண்டான அமைப்புகள் தீர்வு பெறுவதனால் மனது நிம்மதியாக சந்தோஷமாக ஓய்வு எடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. அரசு உத்தியோகத்தில் மற்றும் தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் என்று கூப்பிட்டாலும் அதற்கு செவிசாய்த்து அதற்குண்டான முக்கியத்துவத்திற்கு உண்டான பணியாற்றுங்கள். பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் விரைவிலே பெறுவீர்கள். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதுடன் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையும் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக ஜவாப் ஜாமீன் கொடுப்பது பெரும் ஆபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். லாபத்தின் அளவோ வெளியிடத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை என்றாலும் உங்களுடைய மனம் குழப்பத்தினால் தேவையில்லாத விஷயத்திற்கு கோபப்படுவது, தேவையில்லாத விஷயத்துக்கு சங்கடப்படுவது, யாரையும் குறை கூறுவது, யாரிடத்திலும் பழி சொல்வதெல்லாம் பெரும் சங்கடத்தையும் பெரும் விரோதத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் ஜெயித்து கொண்டே இருக்கின்ற நீங்கள் குடும்ப விஷயத்தில் இவ்வளோ ஆக்ரோஷப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு இஷ்டமான இடத்திற்கு பிடித்தமான இடத்திற்கு செல்வதற்குண்டான முயற்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உறவினர் வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ செல்வதோ அல்லது அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரவிருப்பதோ நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இளம் வயதினர்களுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான முக்கியத்துவத்திற்குண்டான அமைப்பாக காணப்படுகிறது. புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இல்லை என்றால், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இல்லை என்றால் பெரும் பிரச்சனையும் சங்கடமும் நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் படிப்படியாக குறைகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மையும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹார்மோன் குறைபாடு பெண்களுக்கு ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இன்று இல்லை என்றால் பெரும் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டுவிடும். எந்தவித விஷயத்தில் நிதானத்துடன் இருங்கள். அவசரகதி வேண்டாம். சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள், பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் தான் அது பிறகு பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை தரும். குறிப்பாக தாய் வழி உறவுகள் கூட விஷயத்தில் மிக மிக கவனமாக தாயாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், வெளிவட்டாரம் அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் காணப்படுவதும், வசைய பொருள் சேர்க்கை, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரலும். குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழலையும், குடும்பத்தில் மனமொத்து எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இல்லாமல் இருப்பது பலருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் உங்களால் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதுடன் குடும்பத்தாரதும் தொலைதூர பயணங்கள், மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு சந்தோஷ அமைப்புகள், இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாட்டிற்கு அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றம், பழைய நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும், கடல் கடந்து நல்ல செய்தி வருவதும், பொருள் சேர்க்கையும், மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பாக பூமியால் மிகப்பெரிய யோக பலத்தை பெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை பேசினார்கள் என்றாலே மற்ற விஷயங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கும் வீடு தேடி வருவதற்குண்டான யோக பலமும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும், லாபமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதுடன் அசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதமும், கடல் கடந்து நல்ல செய்திக்கு வருவதுடன் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள், அனுகூலங்கள், பிராப்தங்கள், பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான நல்ல முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படுவதுடன் அசையா பொருள் சேர்க்கைக்கு சொத்துக்கள் அமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய யோக பலத்தை பெற்றுத் தருவதற்குண்டான நல்ல செய்தி, வீடு தேடி வருவதற்குண்டான யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள்.
கும்பராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதற்குண்டான ஸ்தான பலமாக இன்றைய அமைப்பு காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோக நிமித்தமாக குழப்பிக்கொள்ளாமல் எது எப்படி வந்தாலும் அதை பார்த்து கொள்வதற்குண்டான மனதைரியம் மிக்க நீங்கள் தேவையில்லாத எதிரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், எதிரிகளை பழிவாங்கலாம் அவர்களை பழிவாங்கலாம் என்று தவறான சகவாசம், தவறான சட்டத்துக்கு புறம்பான சகவாசத்தினால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை வீடேறி வர வைத்து விடும் என்பதில் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான அற்புத நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக எடுத்த காரியத்தை ஜெயம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனை நிவர்த்திகள், மேலதிகாரிகள் அனுகூலங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக காணப்பட்டாலும் அவையெல்லாம் ஒரு விதமான ஸ்டேட்டஸை உங்களுக்கு உயர்த்தி தருவதற்குண்டான அனுகூலமான நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பான நிலையில் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டால் எல்லா விஷயமும் ஜெயமும் அனுகூலமும் லாப பலமும் ஸ்தான பலமும் காணப்படுவதுடன் வண்டி வாகனத்தில் மிகப்பெரிய யோக பலன் காணப்படக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆல் ரைட். ஸோ ராம் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் மக்கள்கிட்ட. நல்ல வேலை நான் இன்னைக்கு வந்தாலும் இந்த டாபிக் எனக்கு அடிச்சுது. ஸோ இந்த டாபிக் வேற முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நம்ம வியூவர்ஸை சந்திக்கலாம். இதோட மக்களோட சேர்ந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளை பார்த்துட்டு கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் பிரீத்தி அந்த என்டையர் க்ரூ ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.